தேர்தலில் ஒருவேளை பாஜகவோட கூட்டணி தொடர்ந்து இருந்தால் அதிமுக தோல்வி உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக சேர்ந்திருந்தால் உறுதியாக 38 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் அவர் தோல்விக்குரிய காரணங்களுக்காக கூட்டம் போடுவோம் என்று அவர் விளம்பரப்படுத்தினார். உண்மையிலே தோல்விக்குரிய காரணங்கள் என்ன என்பதனை அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்த பொறுப்பாளர் கேட்டு அறிந்து அதை களைய வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக அமைப்பு அரசியல் கட்சி நடத்தி இருக்கிறதுடைய பாங்கு. யாரையுமே பேசக்கூடாது, இணைப்பை பற்றி யாருமே பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டு பூட்டி விட்டார்கள். பேசக்கூடாது, என்ன பேச முடியும்? இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட சக்திகள் பிரிந்திருக்கின்ற காரணம்தான் மிகப்பெரிய தோல்வி. இவ்வளவு பெரிய தோல்வியை இரட்டை இலட்சம் இதுவரைக்கும் சந்திச்சிருக்கா? இல்லை. அது பொதுமக்களுடைய அபிமானத்தையும் தர முடியல. ஏன்னா தொடர்ந்து இவர்கள் தவறான வழிமுறைகளை, நடைமுறைகளை, பொதுமக்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பதனால் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் மிகப்பெரிய தோல்வியை கண்டது. நாமினேஷன் பண்ற 5 பன்னீர்செல்வத்தை தமிழ்நாடு தேடி, அது இனிஷியல் வர மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை தேடி கொண்டாந்து அங்கே போடுறாரு. யார் போடுறா? உதயகுமார் போடுற. நான் நிரூபிச்சிருக்கேன். வீட்டில் படத்தெல்லாம் காமிச்சிட்டேன். இருந்தாலே போய் உட்காந்து மந்தாக்கள் அதில் இருக்குதுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரெட்டையில எதிர்த்துனது காரணம் நான் சுயேட்சைதான் என்ன, நான் சுயேட்சைதான் என்ன. அவரிடம் என்னிடம் உரிமை மீட்டு நடத்திக்கிட்டு எந்த பலமும் இல்லை. கட்சி தொண்டர்கள் அவர்களும் இல்லை, எங்களிடம் தான் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் கூட எங்களுக்கு தான் இருக்கிறார் என்று பறைசாற்றி கொண்டிருந்தார். மக்களும் எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அணி சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் வந்தது. என்னை எதிர்த்து இரட்டை இலட்சணத்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் சுயேட்சாத்தான் அங்கு இருந்தேன். தேர்தலில் எங்களுடைய நியாயமான காரணங்களை சொன்னோம். அவங்களே சொன்னாங்க, எதுக்கு இவர் இந்த பன்னீர்செல்வம் நிப்பாட்டினாரு, இந்த உதயகுமார், அவங்களே சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே தேர்தல் என்று 3,42,000 வாக்குகள், பதிவான வாக்குகளில் 33% வாக்குகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி. 33% பெற்ற ஒரே அது மக்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற தொண்டர்களும் எங்களுக்கு தான், எனக்கு தான் வாக்களித்தார்கள். எங்களுடைய அமைப்புக்கு அங்கீகரிக்கப்பட்டு வாக்களித்தார்கள் தான் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரம் தீர்ப்பு. இதில் நான் வெற்றி அடையாமல் இருக்கலாம், ஆனால் தோல்வியிலும் அது ஒரு வெற்றி. தேர்தல் தோல்விக்கு பின்னாக அணிகள் இணைய வேண்டும் என்ன தொண்டர்கள் மத்தியில் எழுந்தது. இப்ப அங்குள்ள நிர்வாகிகள் யாராவது உங்களை தொடர்பு அணிகள் இணைப்பு தொடர்பாக பேசுறாங்க. அதை நாங்க வெளியே சொன்னா அதை கெடுத்து விட்டு போறாங்க. 6 பேர் போய் பேசினாங்கல்ல, அதை மறைக்கிறதுக்கு அந்த இது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 6 பேர் முக்கியமான மூத்த நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. எடப்பாடி இது உடன்பட்டு வரணும் தொண்டர்கள், கீழே தொண்டர்கள் மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னு அதை மறைக்கிறதுக்கு இப்ப டெய்லி அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கு. அவர் ஒரு நல்ல, எப்ப பேசினாலும் கோபம் பேசுவாரு, நல்ல கருத்தை சொல்லுவார். அது எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அந்த வகையில எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப அவரே சொல்லிட்டு வந்துட்டாரு, இணையாம எந்த தேர்தலும் வெற்றி அடைய முடியாதுன்னு அவரே சொல்லிட்டு வந்தாரு. எதுக்கு? அதாவது இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய கட்சி, தொண்டர்களுக்காக உருவாக்கிய கட்சி. அது தொண்டர்களுக்கான கட்சியாக மாறிடுச்சு. அதை கெடுக்க கூடாதுங்கிறது தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது அனைவரும் உணர்ந்திருக்கிறார். இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கு. மீண்டும் சசிகலா அவர்கள் அதிமுக சேர்த்து நிர்வாகிகள் எடப்பாடியாரிடம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மௌனமா இருக்காரு எடப்பாடி. யாரு? அவரு தான் சொல்லிட்டாரு இல்லைங்க. 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க மௌனமா இருந்தாரு அவரு? தொண்டர்கள் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு பதில வேணாம், ஒருங்கிணைப்பாக ஏற்றுக்கொள்ள இல்லை. சாதாரண ஆலோசனை தொண்டர்கள் விரும்பினார், தொண்டர்கள் எதை விரும்பினார் நீங்க கொக்கி போடுறீங்க, எனக்கு தெரியுது. எங்க கட்சியுடைய விதியே தொண்டர்கள் விருப்பம் தான். அதான் அண்ணா அப்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் எதை விரும்புகிறாரோ அதை
மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கட்சி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற முதல் ஆள் நான் தான். நிதி ஆயோக் அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க சந்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சந்திப்பு சூழ்நிலை வரும்போது சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அண்ணன். நம்ம எதுக்கு அவர் சொல்லி இல்லையா சரி ரைட். எப்படியா கொக்கிய போட்டு இழுக்கிறேன். இணைப்பு குறித்து அனைவரிடமும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதற்கொண்டு அனைவரிடமும் நான் சந்திப்பதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உறுதியாக எல்லாரும் ஒன்னா இணையணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.